மோஸ்ட் பண்ணாலும் என்ஜாய் பண்ணி forward by Dazzler. How was it been? எங்க அம்மா எங்க அப்பா இந்தியால. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் காமன் மேனை பொறுத்த வரைக்கும் டே 4 முடிஞ்சிருச்சு. இந்த டே 4ல மொத்தமா 10 கண்டஸ்டன்ட் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்க்காக வந்தாங்க. இதுல ஏறக்குறைய 3 பேரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வந்து ஒரு 6 பேரை ஆன் ஹோல்ட்ல வச்சிருக்காங்க. ஒரே ஒருத்தரை மட்டும் தான் செலக்ட் பண்ணாங்க. அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக ஓவியா இருக்காங்கல்ல, முதல்ல இன்னைக்கு வரப்போற ஒரு 10 பேரையும் பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. எல்லாருமே நல்லபடியாக பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ மாயா வந்து 3 ஜட்ஜஸையும் கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஜட்ஜஸாக 3 பேரை வர வைக்கிறாங்க. ஆக்சுவலாக ஜட்ஜஸ் மட்டும் மாறிக்கிட்டே இருப்பாங்க போல. எதுக்காக ஸ்டார்டிங்கே அதை காட்டலன்னு தெரியல. ஏன்னா இதுக்கப்புறம் வர நாட்களில் வந்து சில சமயம் ஆரி ஹோஸ்டாக இருப்பார், இவங்க 3 பேர் ஜட்ஜஸாக இருப்பாங்க. ராஜு ஹோஸ்டாக இருப்பார், இவங்க 3 பேர் ஜட்ஜஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி மாறி மாறி நடக்கும் போல. ஏன்னா வந்து உள்ள கலந்துக்கிட்டவங்க வெளியே வந்து பேட்டி தரதுல அந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுது. இதை தாண்டி சில ப்ரோமோல வந்து ராஜு வந்து ஹோஸ்ட் மாதிரி இருக்காரு, மாயா ஜட்ஜ் மாதிரி இருக்காங்க. அதை வச்சும் புரிஞ்சுக்க முடியுது. ஓகேவா? இன்னைக்கு அதாவது டே 4ல வந்து ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட்டா வந்த உங்களோட பேரு பர்வீன் பானு அப்படின்றது. சரி, உங்களை பத்தி சொல்லுங்கன்னு கேட்கும்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் மலேசியால இருக்காங்க போல. அதாவது இவங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் மலேசியா தான். அப்பாவை பொறுத்த வரைக்கும் இங்க ஊரை சேர்ந்தவர் போல. அவர் அங்க போய் செட்டில் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க அங்கதான் இருந்திருக்காங்க போல. நீங்க எதுக்காக வரணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவங்களுமே சில விஷயங்களை சொல்றாங்க. அது என்னன்னா, இவங்க ஒரு முஸ்லீம் ஃபேமிலியை சேர்ந்தவங்கல்ல, எங்க கம்யூனிட்டிக்குள்ள சில விஷயங்கள் இருக்கு. அதாவது டக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதெல்லாம் பிரேக் பண்ணி அப்பெல்லாம் கிடையாது, நம்ம வந்து நிறைய சாதிக்கலான்றதை ப்ரூவ் பண்ணோம்னு நான் நினைக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது வந்து கல்யாணம் வந்து எப்படி வற்புறுத்தி பண்ணி வைக்க முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி ஓவியா கேட்குறாங்க. அதாவது வந்து விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணுவாங்க, நீங்கள் எப்படி அதை தப்புன்னு சொல்லுவீங்கன்னும் போது இல்லை இல்லைங்க அப்படிலாம் இல்லை. சிலர் வந்து பேரண்ட்ஸே வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியும் கல்யாணம் நடக்கும், அந்த மாதிரியும் நடக்குது. பெண்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி அந்த கல்யாண வாழ்க்கைக்குள்ளே போயிடணுன்ற ஒரு நிலைமை இருக்குது. இப்போ என்ன மாதிரி ஒரு பொண்ணு இங்கே வந்தாங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் பிரேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வந்து இந்த வயசுலேயும் வந்து நம்ம வெளியே வரலாம், இந்த மாதிரிலாம் பண்ணலான்றதை நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரி, உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்கு, அதை காட்டுங்க காட்டுங்கன்னு கேட்கும்போது இவங்க வந்து திரும்ப திரும்ப பேசிட்டு தான் இருக்காங்க. ஜட்ஜஸும் இது பண்ணுங்கன்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தா பரவாயில்ல, இவங்க கிட்ட வந்து பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. பேசுறது மூலியமா ஒரு விஷயம் ஜட்ஜஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. அது என்னன்னா வந்து இவங்க ஓரளவுக்கு வசதியானவங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ நிறைய கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கான இடம், அதாவது பிக் பாஸ் அவங்களுக்கான இடமா இருந்தால் நல்லா இருக்கும். அதனால இதை காரணமாக வச்சு நாங்கள் உங்களை எவிக் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டாங்க. அதாவது வந்து இவங்களை ஆன் ஹோல்டுலலாம் வைக்கல, இவங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் த ஜேர்னின்ற மாதிரி கார்டை காமிச்சிடுறாங்க. அதாவது ஒரு டாஸ்க்காவது கொடுத்துருக்கலாம் இவங்களுக்கு. வந்து இவங்க பேசுறது பெருசாக பேசலைங்க, ஆனால் வந்து இவங்களுக்கு டாஸ்க் மாதிரி ஏதாவது தந்தாது செக் பண்ணியிருக்கலாம். அதுக்கு கூட போல இவங்களை தூக்குற முடிவுக்கு வந்துட்டாங்க. சரி, இவங்க வேணாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டாங்க. என்னை கேட்டால் ஜட்ஜஸ்க்கே ஒரு கிளாரிட்டி இல்லாத மாதிரி தான் இருக்குது. அது என்னன்னா வந்து எல்லாருக்குமே காமனாக ஒரு விஷயம் வந்தால் பரவாயில்ல, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி தான் இந்த ப்ராசஸே நடக்குது. ஒருத்தர்கிட்ட சம்மந்தமே இல்லாமல் வந்து ஏதாவது டாஸ்க்கு கொடுக்குறாங்க, சிலர்கிட்ட வந்து ஏதாவது காட்டுங்க, நீங்களே காட்டுங்க, ஏதாவது நீங்களே உங்கள் டேலண்ட்டை காட்டுங்கன்னு கேட்குறாங்க. ப்ராப்பராக எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரியே ஹேண்டில் பண்ணல, விதவிதமாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அதனாலேயே சிலர் சம்மந்தமே இல்லாமல் ரிஜெக்ட்லாம் ஆகுறாங்க. இவங்க அப்படி கிடையாது, நான் பொதுவாக தான் சொல்கிறேன். இவங்களை பற்றின உங்களோட கருத்தையும் சொல்லுங்கள்.